இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா? ரவா கேசரி பாருங்கள். ரவா கேசரி சுட சுட நல்ல ஸ்வீட்டாக செஞ்சு டைனிங் டேபிளில் வச்சாச்சு. அடுத்து சுட சுட வெண்பொங்கல். அடுத்து சவு சவு சாம்பார் பார்த்துக்கோங்க. சவு சவு சாம்பார் பொங்கலுக்கு காம்பினேஷன். சவு சவு சாம்பார். தேங்காய் சட்னி இங்கே பாருங்கள். பச்சை மிளகா போட்டு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. ஆனால் வடை மட்டும் வீட்டில் செய்யலை, அது நாங்கள் ஹோட்டலில் வாங்கியிருக்கோம். செய்ய டைம் இல்லை, அதனால் ஹோட்டலில் வாங்கி வச்சுருக்கோம். கேசரி ரவையை போட்டு நல்லா வறுத்துட்டு 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் ஜீனி 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கேசரி கிண்டியிருக்கோம். ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு அடுத்து முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டு நான் கேசரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இப்படி அழகாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக கேசரி இருக்குன்னு. நல்ல முந்திரி பருப்பு நெய் நல்லா நெய் வீட்டிலையே காய்ச்சுவேன், அதனால் நெய் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நெய் வீட்டிலையே காய்ச்சுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.